ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் சில வேலைகள் நம்மளை ரொம்பவே டென்ஷன் ஆக்கும். அந்த மாதிரி வேலைகளை புத்திசாலித்தனமாக நம்ம செய்யும்போது மணிக்கணக்காக செய்யக்கூடிய வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். வாங்க அந்த மாதிரி டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். காலை வேலையில் அவசரமாக வேலை ஆகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சைட் டிஷ் செய்கிறதுக்கும் என்னன்றதை பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை கூடவே இன்னொரு வேலையும் நம்ம சேர்ந்தே செஞ்சுருவோம். அந்த மாதிரி செய்கிறதுல தான் இந்த முட்டையை வேக வைக்கிறது. இந்த முட்டையை வேக வைக்கும்போது நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு முட்டை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு கேஸும் சேவ் ஆகும். இந்த மாதிரி முட்டையை வேக வைக்கும்போது அது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து வேக வைக்கும்போது இந்த முட்டை தண்ணியில் கொதிக்கும் போதே உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உப்பு சேர்க்குறது. சில சமயத்தில் முட்டை வெந்தும் வேகாமல் இருந்து அதனுடைய தோல் எடுக்கிறதுக்கு வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி இந்த கிரில் சிக்கன் வச்சுருக்கிற அந்த கம்பி மேலே வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இடுக்கியில் பிடிச்சி இப்படி அப்படியே சுற்றி காமிச்சாலும் சரி, அந்த மாதிரி செய்யும்போது முட்டை நல்லாவே உரிக்கிறதுக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. நீங்களும் இந்த மாதிரி தான் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் பிகினர்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக உரிக்க வருது. அது மட்டும் இல்லாமல் முட்டையை நம்ம கை வச்சு உரிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் முட்டையை போட்டு குலுக்குங்க. முட்டையோட ஓடுகள் தனித்தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பசங்கிட்ட கொடுத்தாலே அழகாக விளையாட்டு போக்கில் குலுக்கி உரிச்சு எடுத்துருவாங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லாம் பசங்க போட்ட நிறைய யூஸ் பண்ணாத வளையல்கள்லாம் இருக்கும். மெட்டல் வளையல், பிளாஸ்டிக் வளையல், இது மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி வளையல்களை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஹேங்கரும் பசங்களோட பழைய வளையலும் தான் எடுத்துருக்கிறேன். இந்த வளையல்களை இந்த மாதிரி ஹேங்கரில் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று செலோடேப் போட்டு ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நூல் வச்சு கட்டிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. இதுக்கு கீழேயே இன்னொரு லைன் வளையல் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஷால் போட்டுட்டு போயிட்டு அங்கங்கே போட்டுருவாங்க, தேடும்போது கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஹேங்கரில் வளையலை போட்டு வளையலை மாட்டி இந்த மாதிரி நம்ம அந்த வளையத்துக்குள்ளே இந்த ஷால்களை தொங்க விட்டுட்டோம்னா பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷால் எங்கே இருக்குதுன்றது ஐடியாவும் தெரியும் அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக ஒன்றோட ஒன்று கலர் கலராக மாட்டி விட்டு நம்ம பசங்களோட துணி கபோர்டில் தான் சைடில் மாட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம டோரில் மாட்டி வைக்கும்போது அவங்க வெளியில் கிளம்பும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக அதை போட்டுட்டு போக முடியும். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பெரியவங்களுக்கும் யூஸ் ஆகும், சின்ன பசங்களுக்கும் யூஸ் ஆகும். வெளியில் போயிட்டு வந்தால் டக்குன்னு அந்த ஷாலை மட்டும் எடுத்து இந்த இதில் போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டு இருக்கும். கீழே எங்கேயும் விழுந்து அழுக்குப்படியாமலும் இருக்கும். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கும் நான் வளையல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த வளையலை ஒன்றோட ஒன்று கட்டி ஒரு 3 செட்டாக எடுத்துக்கிறேன். 2 கட்டி ஒரு 3 செட்டாக எடுத்துக்கிறேன். இதுக்கு கூடவே கட்டைப்பை குச்சி, இல்லைன்னா இந்த வளையல்லாம் தொங்க விடுற மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இருந்தாலும் ஓகே தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கட்டிட்டு 2 செட்டாக கட்டி அதையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து கட்டி விட போகிறேன். பாருங்கள், 3 செட்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் கட்டைப்பை குச்சி எடுக்கலை. அதுக்கு பதிலாக என்கிட்ட இருந்த வெஜிடபிள் கட்டர் உடஞ்சி போச்சு. அதில் இருந்த கட்டை தான் இந்த மாதிரி தனித்தனியாக பீஸாக வந்தது. அதில் இருக்கிற ஒரு குச்சியை இந்த மாதிரி எடுத்து அந்த வலையில் அதில் உள்ள நுழைச்சி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன். நான் இது கட்டுறதுக்கு ஷூவோட லேஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நூல் வேணாலும் கட்டிக்கோங்க, இல்லைனா கம்பி எதனா இருந்தாலும் கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழகாக கட்டி எந்த இடத்துல ஆணி இருக்கோ அந்த இடத்துல மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இந்த வளையத்துக்குள்ளே நம்ம கல்யாணத்துக்கு போனால் கொடுப்பாங்க இல்லைங்களா, தாம்பூலப்பை, குட்டி குட்டி பையங்களை அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடும்போது கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இதை எங்கே ஆணி இருக்கோ அந்த இடத்துல மாட்டிட்டு இந்த மாதிரி
அந்த கட்டைப்பை ஆகட்டும், இந்த சின்ன பேக்கெல்லாம் அதில் நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். நம்ம தேடும்போது கரெக்டாக எடுத்துக்கலாம். நான் இதை கதவுக்கு பின்னாடி டோரில் தான் மாட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், இடமும் அடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம saree வேர் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி அந்த புடவையை மடித்து ஹேங்கரில் மாட்டி வச்சுருவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு புடவையும் மாட்டி வைக்கும்போது சில சமயத்தில் அவசரத்தில் போட்டு வந்தது திரும்ப போய் பார்த்தோம்னா கீழே விழுந்துருக்கும். எப்படின்னு பார்த்தா அந்த ஹேங்கர்லேருந்து வழுக்கி வந்து விழுந்துடும். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சமமாக போட்டுட்டு நம்ம தலையில் குத்துற கிளச் கிளிப் இருக்கு இல்லைங்களா, குஷி கிளிப்புன்னு சொல்லுவோமே, அந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி சைடில் குத்தி வச்சுருங்க. அப்போ வந்து ஹேங்கர்லேருந்து saree வந்து நழுவி விழாது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில வீட்டுங்களில் கபோர்டில் saree மாட்டுறதுக்கு இடமே இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஹேங்கரும் ஒரு 4-5 வளையலும் இருந்தாலே போதும். இந்த சாரீகளை நல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், இந்த குஷி கிளிப்பை எப்படி குத்துறன்றதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சாரீகள் வந்து அமுங்கி வராது. சில சேலைகள் வந்து நல்லா அழகாக ஃபுல்லாகவே கிளச் கிளிப் குத்திடலாம், ஒரு சில இது குத்த முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் உள்ளார இருக்கிற 2 இதுவும் மட்டும் வச்சு குத்துங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், இதே ஹேங்கரில் இந்த மாதிரி பழைய வளையல்கள் இருந்தால் அதை மாட்டி வச்சுக்கோங்க. அந்த வளையலில் நம்ம இன்னொரு ஹேங்கர்லேயும் இதே மாதிரி மாட்டி வச்சுட்டு இதனோட ஹூக்கை எடுத்து அந்த வளையலில் மாட்டி நம்ம கபோர்டில் வந்து ஏதாவது ஒரு ஆணி இருந்தால் அந்த ஆணியில் மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா செவுரு இருந்தாலும் செவுத்துலேயும் மாட்டி வைக்கலாம். செவுத்தில் நம்ம ஷர்ட்லாம் மாட்டுற இடம் இருந்தால் அங்கேயும் மாட்டி வச்சோம்னா அழகாக நீட்டாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அந்த மாதிரி வாங்கிறது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இல்லை, சிலது தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்க விட்டுட்டேன். நம்ம வெளியில் கட்டிட்டு போயிட்டு வர பட்டுப்புடவையை கூட இந்த மாதிரி நம்ம தொங்க விட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா காற்றாருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை மடித்து வைக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். சில சமயம் நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற மாவாகட்டும் இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வர மாவாகட்டும் இட்லி ஊற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துட்டு இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக வந்து நம்ம கல்லாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயும் திட்டு வாங்க வேண்டியதும் இல்லை. அதே மாதிரி இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வைங்க. இப்போ பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த தட்டுக்கு பின்னாடி தண்ணி காமிச்சு வச்சு எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக வந்துடும். இல்லைன்னா ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதில் துவச்சி எடுத்து தனியாக வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இட்லியை தாராளமாக எடுத்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இந்த மழை காலத்தில் அடிக்கடி சளி பிடிக்கும், இல்லை ஜுரம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பு குடித்தோம்னா மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த சூப்பு. அதுக்கு ஒரு கடாயில் பட்டர் போட்டு அது கூடவே ஜீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, கேரட்டு, கோஸு எல்லாத்தையும் ஒன்றா பொடி பொடியாக நறுக்கிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு இதில் நான் 2 பேருக்காக 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கொதியில் வேகணும். அந்த கொதித்து வர இதுலேயே அந்த முட்டை நல்லா வெந்து வந்துடும். இந்த காய், முட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்தவுடனே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி அதிலே ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு எக் சூப் வந்து ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சர்வ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு கொடுக்கலாம். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.